இலங்கையில் போர் நிறுத்தம் செய்வது குறித்து வலியுறுத்தாமல் விடுதலை புலிகள் ஆயுதத்தை கீழே போட்டால்தான் போர் நிறுத்தம் என 6 கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளை கொஞ்சமும் மதிக்காமல் பேசிய பிரணாப் முகர்ஜியை எதிர்த்து அவர் தூத்துக்குடிக்கு வரும்போது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவதென இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் முடிவு செய்திருந்தார். அதற்கிணங்க இன்று அவர் அங்கு வந்தபோது இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் அங்க வைக்கிற அத்தனை கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களும் மற்றும் தமிழ் உணர்வாளர்களும் திரளாக கூடி அங்கே கருப்பு கொடி காட்டினார்கள். இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தலைமை தாங்கினார். அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்தது. கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்பது அடிப்படை ஜனநாயக உரிமைகளில் ஒன்று. அந்த ஜனநாயக உரிமையை பறிக்கும் வகையில் தமிழக அரசு அவர்களெல்லாம் உடனடியாக பிடித்து சிறையில் அடைத்திருக்கிறது. வைகோ அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். வைகோ அவர்களுக்கு சிறை புதிதல்ல. எத்தனை முறை சிறையில் அடைத்தாலும் அவர் ஈழத்தமிழர் பிரச்சனையிலே உறுதியாக நிற்கக்கூடியவர். ஆனால் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவரையும் மற்ற தோழர்களையும் சிறையில் அடைத்திருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக வைகோ அவர்களை விடுதலை செய்யும்படி வலியுறுத்துகிறேன். இதை தமிழக அரசு செய்வதற்கு தவறினால் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் இது சார்பான போராட்டங்களை நடத்த வேண்டி வரும் என்பதையும் எச்சரிக்கை. அதே போல இயக்குனர் நம்முடைய தம்பி சீமான் அவர்கள் புதுச்சேரியில் ஏதோ பேசினார் என்பதற்காக அவர் மீது ஒரு வழக்கு போடப்பட்டு புதுவை சிறையில் இருக்கிறார். இந்த நிலையில் அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏவப்பட்டிருக்கிறது. சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த பேச்சின் விளைவாக இந்த தேசத்தின் பாதுகாப்புக்கு என்ன அபாயம் வந்தது என்பது எனக்கு புரியவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் ரீதியாக அழிவாங்கும் போக்கிலே தமிழக முதல்வர் நடந்து கொள்கிறார். சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக ஆரம்ப காலமாக கொண்டு அவர் குரல் கொடுத்து வரக்கூடியவர். அவர் எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினர் அல்ல. எந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அல்லது வாழ்த்த வேண்டும் என்ற நிலைமையில் உள்ளவரால் சொல்லப்போனால் தமிழகத்தில் திமுக ஆட்சி மலர்வதற்காக தமிழ்நாடு பூராவும் ஒவ்வொரு தொகுதியாக சென்று பிரச்சாரம் செய்தவர்களே முன்னணியில் இருந்தவர் சீமான். அப்போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி தான் அவர் பேசினார். இப்போதும் பேசுகிறார், நாளையும் பேசுவார். அந்த பேச்சில் என்ன குறை கண்டீர்கள்? அந்த பேச்சின் மூலம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்து நேரிடும் என்று சொன்னால் அது இந்தியாவுக்கு அவமானம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சீமான் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் சிறையில் அடைப்பதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் பேச்சுக்காக செய்ததாக நான் நினைக்கவில்லை. திரையுலகைச் சேர்ந்தவர்களை மிரட்டுவதற்காக அவர் இதை செய்திருக்கிறார். திரையுலக நண்பர்கள் இதை கண்டு மிரள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். சீமான் அவர்களின் வழக்கை உயர்நீதிமன்ற வரை கொண்டு சென்று அவரை விடுதலை செய்வதற்கு தேவையானவற்றை இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் செய்யும்.